ஸ்கூல் போய் வாமா, அங்கதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏபிசி சாப்பிடலாமா? எத்தனை தடவை சொன்னாலும் அந்த முக்கோண கோலத்தையே டிசைன் பண்ணி போட்டுறேன். நம்ம அடை வந்து பாத்தீங்கன்னா தட்டி வச்சு முருங்கைக்கீரை அடை சங்கீதா வாங்கிட்டே இல்லையா? வாங்கிட்டேன், பூண்டு வாங்கிட்டேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா கீரை சேர்த்துலாம். புளிச்ச கீரை இந்த மாதிரி ரெடி பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், இதை ஒரு வாரம் கூட அழகா வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். சங்கீதா உடம்பு சரியாயிடுச்சா இல்லையா? கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. தொண்டை கட்டி இருக்க மட்டும் கொஞ்சம் மாறல, இருமல் அப்பப்போ வருது. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் ரொட்டீன் லாக் தான் பார்க்க போறோம். சிம்பிளா வந்து ஜெஷிதா ஸ்கூல்ல அனுப்புறதுக்கு சாப்பாடு, ஸ்நாக்ஸ், அப்புறம் மதியம் எங்களுக்கு லஞ்ச் எல்லாமே ஒன்னா செய்ய போறோம். என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பாக்கலாமா? சாதம் வந்து பாத்தீங்கன்னா வெந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் வேலையா சாப்பாடு தான் வேக வச்சிருக்கேன். சாப்பாடு வச்சு முடிச்சுட்டேன். ஆமா, கொஞ்சம் நேத்தாக பழகு இருக்கு, பழைய சோறு. அதனால கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிட்டு சாப்பாடு. இப்ப சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் பழைய கஞ்சி, கூழ், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடணும். தயிர் சாதம் அது மாதிரி. அப்ப சம்மர் ரெசிபி வருமா? வருமா? வரும் வரும். அடுத்து கூழ் தான் இது பண்ணலாம்னு இருக்கு. கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு இருக்கு. சளி முடிட்டேன்னு வெயிட் பண்றேன். ஆமா, கூழ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் வச்சுங்களேன், சாப்பாடு செய்யணும்னு அவசியமே இல்ல. கூழ் இருந்ததுன்னா அது போட்டு காய்ச்சி ஒரு சோம்பு படபடன்னு குடிச்சிட்டா பொறுமை பசியே எடுக்காது. ஆமா, ரொம்ப நல்லது கூட கூழ்லாம். கம்மங்கூழ், கெவுரு கூழ் அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வடிச்சுட்டேன். நிக்க மாட்டேங்குது, சின்ன பாத்திரமா இருக்கு. நிக்காதான் குடிச்சிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காசரி கீரை ஊறுகாய் மாதிரி பண்ண போறேன், துவையல் மாதிரி. ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கீரை தான் கடைவேன், வேக வச்சு கடைஞ்சிருவேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊறுகாய் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். அப்பப்போ வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், போட்டு சாப்பிடலாம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறேன். புளிச்ச கீரை, காசரை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர்ல. இந்த கீரையை தண்ணி ஃபுல்லா வந்து ட்ரைன் பண்ணிடலாம். ஃபில்டர்ல எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். நம்ம கடையில சரி. இப்போ உனக்கு சளி பிடிச்சிருக்க, கீரை சாப்பிடலாமா? புளிச்ச கீரை தெரியலையே, வீட்டுக்கு முன்னாடி வந்து வித்தாங்க, வாங்கிட்டானே சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. அதனால வந்து வாங்கிட்டேன். நம்ம வந்து வதக்கி தானே செய்ய போறோம், அதனால ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், அதனால ஒன்னும் பயம் கிடையாதுன்றியா? பிடிச்சத சாப்பிட்டுணும். எனக்கு இந்த புளிச்சக்கீரை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது டேஸ்டா இருக்கும் நல்லா. ஊறுகாய் மாதிரி செய்ய போறேன். எத்தனை தடவை சொன்னாலும் அந்த முக்கோண கோலத்தையே டிசைன் பண்ணி போட்டுறேன். இப்ப எப்ப பார்த்தாலும் நான் முக்கோண கோலம்னு கேப்பேன்னு சொல்லிட்டு தானே இப்படி பண்ற? இல்ல இல்ல, மணி ஆயிடுச்சு, ரொம்ப மணி ஆயிடுச்சு. மணி வந்து பாத்தீங்கன்னா 8:30 மேல ஆகுது. வெளியே இப்பதான் வந்தனே, நான் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு செய்யறது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சரி, வெளில வந்து பார்த்தா ரொம்ப வாசல் மோசமா இருக்குது. அதான் பெரிய சும்மா சின்னதா ஒரு கோலம் போட்டு, சின்னதா கோலம் போடலான்னு 9 மணிக்கு. ஆமா, ஆக்சுவலி லேட் ஆயிடுச்சுன்னு விட்டுலான்னு பார்த்தேன், கோலம் போடாம சாயங்காலம் போட்டுக்கலான்னு. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா ரொம்ப டஸ்டா இருந்தது. நாய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் எல்லாம் கடிச்சு போட்டு வச்சிருந்தா. சரி, சின்னதா போட்டுடலாம், சாயங்காலம் பெருசா போட்டுக்கலாம்னு சொல்லி சின்னதா போட்டேன். அம்மா கோலம் போட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ ஒரு சிம்பிள் கோலம். சிம்பிள் கோலம். ஆமா, சரி, ஓகே. இதுதான் இன்னைக்கு சங்கீதா போட்ட கோலம். ஈவினிங் நல்ல பெரிய கோலமா போடுவோம். இப்போ டைம் ஆயிடுச்சு ரொம்ப. சரி, வெயில் இங்க பாரு, இங்க நின்னதான் தெரியும் வெயில் வந்து பார்த்தோன்னா முகத்து மேல எவ்வளவு தூரம் அடிக்குதுன்னு. சரி, இப்ப நான் கீரை பறிக்கலான்னு போனேன். பாப்பாக்கு வந்து அடை செய்யலாம் சொல்லிட்டு. முருங்கைக்கீரை அடையா? ஆமா. செப்பல வெளியே விட்டு நாய் கடிச்சிருவாங்க, நான் வந்து செப்பல் தான் போட்டு போனேன். ஏன் செப்பல போட்டு போனியா? ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு நம்ம முருங்கைக்கீரை போட்டு ராகி அடை தான் செய்ய போறோம். அதான் ஒரு 2 கொத்து மட்டும். தலையில பாத்தியா கீழே குனி ஃப்ரெண்ட்ஸ், கீரை பறிக்க போய் தலையில எல்லாம் குப்பையா எடுத்துட்டு வந்திருக்காரு. செடியில மரத்துல இருந்து கொட்டி இருக்கும் பேபி. ஃப்ரெஷ்ஷா இருக்கு முருங்கைக்கீரை. நம்ம வீட்டுல கிடைக்கிற பழைய அந்த டப்பா குப்பா எல்லாத்தையும் பொறுக்கி வை. இப்ப மரல் கிழங்கு தாத்தா வித்துருந்தாரா, அவரு தரேன்னாரு. அதனால அவர் கூட்டு இருக்கீங்க, வந்தாருன்னா வந்து மரல் கிழங்கு வாங்க. மரவள்ளி கிழங்கு வாங்க போறியா? சரிங்களா? கீரை கிளீன் பண்ணி வைக்கிறேன்னு கேட்டேன். சரி, அப்புறம் நான் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். அப்ப நீ விளக்குறியா? இல்ல இல்ல, செய் அந்த நீ செய், நான் இதை நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, பொறுப்பா வேலை தான் செய்யறேன். என்ன ஒரு ஆச்சரியம். அப்புறம் என்ன பண்றது, உடம்பு சரியில்லை, ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். கடமை உணர்ச்சி. சரி, நான் போய் என் வேலையை பாக்குறேன். சிங்க் ஃபுல்லா பாத்திரமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதனால பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தான் பாத்திரம் இருந்தது. இவ்வளவு பாத்திரம் உனக்கு கொஞ்சமா? இப்ப முக்கியமா இந்த பாத்திரம் கவுத்து இது ஒரு கூட வாங்கிட்டா. நான் இது வந்து பல வருஷமா கேட்டுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து கேட்டுன்னு இருக்கேன். 5 வருஷமா கேக்குறேன் ஒரு பொருள். நான் பாத்திரம் கவுக்குற கூட. ஆமா, எனக்கு
நீயே யோசிச்சு பாரு. சரி வாங்கி தரேன் எப்பா கேக்குறேன் நானு. சரி. ஏன்னா தண்ணி இதெல்லாம் செஞ்சது நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூட பண்ணாங்க. பாத்திரம் வந்து அங்க வச்சு தண்ணி வடிகிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு, அது நான் புது வீட்டுல அது ரெடி பண்ணுவாருன்னு நினைச்சேன். சிங்க்குக்கு மேலே ஒரு சில பேர்லாம் அழகா வைக்கிறாங்க. அதெல்லாம் தண்ணி வழிஞ்சு அழகா சிங்க்ல வந்து கொட்டிக்குது. அப்படியா? அரேஞ்ச் பண்ணி தரவே இல்ல. நிறைய மிஸ்டேக். அப்ப நீ வீடு கட்டினது சரியில்லை. நேற்று வந்து ஆரோ கனெக்ஷன் பண்ணாங்க. சூப்பரா அந்த ஆரோ கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஆர்ஓ வாட்டரும் நம்ம வீட்டுல வருது. ஆமா, குடிக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இல்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிங்க்ல தான் ஆரோ வந்து கனெக்ஷன் பண்ணது கொடுத்துருவோம். அதனால அண்டர் சிங்க் ஆரோ வந்து பாத்தீங்கன்னா அண்டர் சிங்க் ஆர்ஓ. இங்க பாருங்க, ஆர்ஓ நம்ம வீட்டுல போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து சிங்க்ல பாத்திரம் எதுவுமே வைக்காம அப்பப்ப கிளீன் பண்றது. கிளீனா இருக்கணும்ல, குடிக்கிற தண்ணியும் அதுல தான் வரும். பேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளத்தர போட்டோல இருந்து இவரு தான் முக்கியமா எல்லாத்தையும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சி கழுவினு இருக்காரு. வெள்ளத்தர போட்டதுக்கு நல்லா செஞ்சுட்ட இல்ல, எல்லாரும் என்ன கலாச்சிருந்தாங்க, சங்கீதா வீடு தொடச்சு வந்து பார்த்தேன்னா சங்கீதா இழைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில நான் தூங்கி ஏஞ்சதுக்காட்டி இவரே எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. காலையில வீடு எல்லாம் கிளீன் பண்ணி மாப்பெல்லாம் போட்டுறாரு டெய்லி காலைல. வீட்டை டெய்லி கிளீன் பண்ணாதான் ஓரளவுக்கு சுத்தமா இருக்கும் சரிங்களா. நம்ம டெய்லியும் பெருக்கணும். மெயினா மாப் போடுறோமா இல்லையா பெருக்கணும் டெய்லியும். ஓகே அவ்வளவுதான். சிங்க் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, கிளீன் பண்ணிட்டாரு. இந்த சைடு வா, நம்ம கீரை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். கீரை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? நான் கழுவி வச்சுட்டேன். மரவள்ளி கிழங்கு விக்கிற தாத்தாவை காணோமா? ஆமா, வரேன்னு சொன்னாரு அவரு, வரவே இல்ல. சைக்கிள்ல தான் வித்தாரு அவரு. அதனால வெயிட் அதிகமா இருந்தது. அவர் போயிட்டு இருப்பாரு அப்படியே. தெரு வந்துட்டு போனாரா, நம்ம தான் பாக்கல. அதான் வந்தாங்க அப்படின்னாரு. ஜஸ்விதா என்ன சொல்றாரு, தாத்தாவை இன்னும் காணோம்னு வெயிட் பண்றாரு ஜஸ்விதா. அவருக்கு தாத்தான்னு யாரு பார்த்தாலும் சரி, தாத்தா பைத்தியம் முடிச்சு போய். நேற்று ஸ்கூலுக்குலாம் நான் போறேமா, ஸ்கூல் போறேன், ஏபிசி படிக்க போறேன்னு சொல்லி இருந்தா. எங்க அப்பா போன் பண்ணி நம்ம சாப்பிட்டு என்னன்னு கேட்டாரு. அதுல இருந்து தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாத்தா பைத்தியம் முட்டி போச்சு. இன்னொரு டைம் மறுபடியும் ஊருக்கு கூட்டு போய் வரணும். காசரிக்கிறதா செய்ய போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திட்டு அதுல சும்மா ஒரு 4 வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் போட்டுக்கலாம். அதுல வந்து மல்லி ஆமா, மல்லி ஒரு 4, காஞ்ச மிளகா, காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 காஞ்ச மிளகா. இது கூட வந்து பாத்தீங்கன்னா பூண்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் பத்தாது சங்க இல்ல, இது லைட்டா இது வதக்கிறதுக்கு தான். அப்படியா? எடுத்து மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகாலாம் சேர்த்தா இல்லையா, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட வந்து பாத்தீங்கன்னா கீரை சேர்த்துலாம். கீரை என்ன செஞ்ச எப்படி சவுண்ட் கேக்குது? கீரை இல்ல, நிறைய கீரை இருக்கிறதா தெரியும். வதக்கு கம்மியான அதுக்குள்ளேயே புளிச்ச கீரை வாசனை வந்துட்டு. ஆமா, நல்ல வாசனையா இருக்கும். சூப்பரா வாசனையா இருக்கு. அப்படியே வதங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கம்மியா வந்து இந்த பச்சை இலை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வதங்கி வெந்து வரும். இந்த தண்டு எடுத்து லைட்டா அப்படி அமுக்கனா வெந்துரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சிடலாம். அரைச்சு மறுபடியும் எண்ணெய் ஊத்தி வதக்கணும். இது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும். இது ஊறுகாய் மாதிரி நம்ம வச்சுட்டு சாப்பாடு எப்ப தேவையோ அப்ப வந்து எடுத்து போட்டுக்கலாம். தொக்கு காசரிக்கிற ஊறுகாய். தாத்தா வேணுமா? தாத்தா ஊருக்கு போனாதான் தாத்தா வருவாரு. ஊருக்கு போமா? நாளைக்கு போலாம். கீரை வந்து பாத்தீங்கன்னா வதங்கி தண்ணி விடுது. இந்த தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் வேக வைக்கணுமா? அந்த தண்ணியில கீரைல வர தண்ணியிலே வெந்துடும். இந்த சைடு பாப்பாக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் பண்றேன். ஸ்நாக்ஸா? ஆமா, ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுல உப்பு தேவையான அளவுக்கு லைட்டா சேர்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். முருங்கைக்கீரை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அலசி அழகா. ராகி முருங்கைக்கீரை வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு செஞ்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா கிட்ட. இதுல கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரையா? ஆமா, பச்சை மிளகாய் போட்டு செஞ்சா காரமா இருக்கும். நான் நாட்டு சக்கரை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஸ்வீட்டா இருந்தா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சக்கரை அடைக்கு தேவையான தண்ணி தெளிச்சு அழகா வந்து பாத்தீங்கன்னா பிசைஞ்சிடணும். ஜஸ்விதாக்கு ஸ்நாக்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஸ்கூலுக்கு வந்து ஹெல்தியான ரெசிபி எடுத்துன்னு போணுமா? ஆமா, எல்லாருக்குமே சேர்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா செய்யறேன். கீரை வந்து பாத்தீங்கன்னா வதங்கிடுச்சு. அதை ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இந்த சைடு நம்ம அடை வந்து பாத்தீங்கன்னா தட்டி வச்சுக்கலாம். கீரை அடை, ராகி அடை பேபி. இதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம வீட்டுல செய்யற ஸ்நாக்ஸ். அப்பப்போ வந்து ஸ்நாக்ஸ் தோணுன உடனே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா செஞ்சிடலாம். ஆமா, நமக்கு இந்த கடையில இருக்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், புட்டு அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் பாப்பாக்கு.
அப்புறம் வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் ரெசிபி நிறைய ரெசிபி இருக்கு சரிங்களா, பாப்பாக்கு செஞ்சு கொடுக்கணும் ஸ்நாக்ஸ். அடை தட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டா நல்லா வேகும். ஆமா, அது மேல வந்து நமக்கு இல்லைன்னா வெள்ளை வெள்ளையே ஆயிடும். நம்ம இவ்வளவு எண்ணெய் ஊத்தினாலும் வெள்ளை வெள்ளையாயிடும். மூடி போட்டோம்னா அது ஆவிலே வந்து பாத்தீங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஓகே ஓகே, அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இது கடையெல்லாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். வேக வச்சுன்னா மத்து போட்டு நம்ம கடையலாம். வதக்கி தானே இருக்கா சார், அதனால வந்து அப்படியே அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அரைச்சி வச்சுட்டேன். கீரை வந்து தாளிச்சிடலாம். இந்த சைடு ராகி அடை வெந்துகிட்டே இருக்குங்க பாருங்க. மூடி போட்டு அடை ஒரு ஷேப்பாவே வர மாட்டேது. தட்டுறதுதான் பேபி. இங்க ஒரு அடை ரெடி ஆயிடுச்சு சூப்பரா. நெய் வேணா நெய் போட்டுக்கலாம். நான் வந்து ஆயில் தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடை மூடி போட்டு வேக வச்சிடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போக மாட்டேன்னு ரொம்ப அடம்பிச்சுன்னு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா வீட்டுக்கு தான் நான் போவேன் அப்படின்றாரு. அவளுக்கு ஸ்கூல் போற மாதிரினா வந்து கேரட் சாதம் கிண்டலான்னு இருக்கா. ஸ்கூல் போறானா கேரட் சாதம், அப்படி இல்லைன்னா நான் கேன்சல் பண்ணிடுவேன். நீ தான் டிசைட் பண்ண அனுப்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. பாப்பா இன்னைக்கு வேணாம், அவ அழுவுறாரு. ஆமா, நிறைய நாள் வந்து பாத்தீங்கன்னா லீவ் போட்டுறா ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாள் வேலை இருந்ததுன்னா அப்ப நாங்க அனுப்ப மாட்டோம். நாங்க அனுப்பலான்னு பிளான் பண்ணும்போது அவ போக மாட்டான்னு சொல்லிட்டு அடம்பிச்சு அவங்க அப்பா மேல ஒரு பள்ளி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டின்னு இருக்காரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போவே மாட்டேன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மேல ஏறி உட்காந்து ஸ்கூல் போய்வாமா. அங்கதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏபிசி ரெண்டு பேரும் அடை சாப்பிடுங்க. கீரைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் ஊற்றணும். நம்ம நார்மலாவே காசரைக்கீரை கடையும் போது எண்ணெய் நிறைய ஊத்தி பண்ணா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம இது வந்து ஊறுகாய் மாதிரி தான் செய்யறோம். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊத்திருக்கேன். ஆமா ஆமா, எண்ணெய் ஊத்தியாச்சு. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் மேல தெரிக்கும். நல்லா கடுகு பொங்கிச்சு. அது கீரையை அரைச்சி வச்சு கீரையை சேர்த்துக்கலாம். கோங்குரா 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 எண்ணெய் ரொம்ப அதிகமா ஊத்திட்டியோ? எண்ணெய் நீதான் எண்ணெய் நிறைய ஊத்தணும். கருப்பானும் நான் நார்மலா எது செஞ்சாலும் வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லா செய்வேன். ஒரு பக்கத்துல உட்காந்து எண்ணெய் நிறைய ஊத்தணும். எண்ணெய் நிறைய ஊத்தணும் தான் சொன்னேன். அதுக்காக எண்ணெயில குளிக்க வைக்கணும் நான் சொன்னேன். கீரை கருப்பாகணும். இப்ப போட்டோடனே கருப்பா தான் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். எண்ணெய் நிறைய நல்லா இருக்கும். கெடாம இருக்கும் பேபி. ஆமா, சீக்கிரம் கெடாது. இழுத்துக்கும் எண்ணெய் பூரா. நீ நினைக்கிற எண்ணெய் நிறைய இருக்குன்னு எண்ணெயே இருக்காது. என்ன கொஞ்ச நேரத்துல எண்ணெய் ஃபுல்லா இழுத்து. இப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு கீரை தானே இருக்கும். எல்லாமே ரோட்லயே வந்து விக்கிறாங்களா அவங்க. கீரை பூண்டு எல்லாமே விக்கிறாங்க. நான் போய் பூண்டு வாங்கிட்டு வர ஒரு 1/2 கிலோ வந்துட்டே இருக்கேன். போய் பூண்டு வாங்கிட்டு வாங்கினேன் லாஸ்ட் டைம். இவ்வளவு நாள் இருந்தது, இப்ப காலி ஆயிடுச்சு. போய் வாங்கி வந்துடுறேன். ஓகே சரிங்களா? வாங்கிட்டே இல்லையா? வாங்கிட்டேன், பூண்டு வாங்கிட்டேன். இன்னும் எங்ககிட்ட நிறைய வச்சிருக்காங்க. பேட்டு வத்தல், கலர் வத்தல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வத்தல்லாம் வச்சிருக்காங்க. நான் வந்து மணத்தக்காளி வத்தல் இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் வேணாம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கீரை ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெடி பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், இதை ஒரு வாரம் கூட அழகா வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப போயிட்டு ஒரு 1/2 கிலோ பூண்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பானிபூரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெடிமேட் பானிபூரி வறுத்து சாப்பிடுறதுக்காக. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்க ரெடி பண்ணி தர. ஓகே ஓகே. உருளைக்கிழங்கு வச்சு பானிபூரி பானிபூரி புளிச்ச கீரை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜெஷிதாவும் சாப்பிடுறா. ஜெஷிதா வச்சுக்கணும். சாப்பிட சூப்பரா இருக்கு சங்கீதா. சாப்பிடறதுக்கு நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கு. எண்ணெயுமே கரெக்டா இருக்கு. சங்கீதா என்னன்னா புளிய கொஞ்சம் கம்மியா வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். புளியே வைக்கல பேபி. நானு புளியே வைக்கலையா? ஆமா, சுத்தமா வைக்கலையா? புளி கூட வைக்கல. வைக்கணும்னு நினைச்சுனே இருந்தேன், அப்புறம் மறந்துட்டேன். அப்புறம் புளி வைக்காததுனால தான் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கு. ஆமா, புளி கொஞ்சம் வைக்கணும். ஏன்னா நம்ம கீரையா கடைஞ்சா புளி வைக்க தேவை. இது மாதிரி நம்ம செய்யும் போது புளி வைக்கணும். இப்ப என்ன பண்ணலாம், கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்தி புளியை லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. புளிப்பா இருக்கும்ல கீரை, அதனால புளி வந்து சேர்க்கல. பட் ஆனா இப்ப புளி கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கு. சரி, எவ்வளவு அளவுல இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சாதானே மறுபடியும் சேர்க்க முடியும். கிட்டவா வச்சுக்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. அண்ணம்மா அம்மாவுக்கு மட்டும் வச்சோன்னா பாப்பாக்கு
உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. உப்பு கம்மியா இருக்கு, புளி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு செங்கல். நானும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட போறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்த வேலையை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய் சொல்லுமா. டாடா பாய். டாடா பாய். டாடா பாய் கிடையாதுமா, டாடா பாய். எங்க வீட்ல டைனிங் டேபிள் எல்லாம் தனியா எதுவும் அரேஞ்ச் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் அழகா இருக்கு உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு. இந்த மாதிரி நான் சப்ளம் கோல் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு சேர் நல்லா பெருசா செஞ்சிருக்கேன். ஆமா கரெக்டா நம்ம தரையில எப்படி உட்கார்ந்து சாப்பிடுறோமோ அதே மாதிரி நம்ம டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறேன் நானு. நல்லா இருக்கு. இதுவே நமக்கு சூப்பரா இருக்கு. 2 பேர் தானே இருக்கோம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே உட்கார்ந்து சாப்பிடலாம். இன்னும் 2 பேர் வந்தா கூட இந்த சைடு சேர் போட்டுக்கலாம். சோ 4 சேர் ரெடி பண்ணிருக்கோம். 4 சேர் வச்சிருக்கோம் நம்ம. ஆமா. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். பாய்.